ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்திகளையும் உள்ளடக்கிய அகிலன் வேற்று கிரகத்தில் கோமாளி என்ற பெயர் எடுத்தது ஏன்? அனைவரையும் காப்பாற்றும் போராளியாக வந்தவனை பார்த்து சைபர் பிளானட் மக்கள் ஏன் கேலி செய்தார்கள்? ஆனால் ஒரு நாள் அவனது பொறுமை உடைந்து சைபர் கிரகத்தில் ஒரு புதிய புரட்சி நடந்தது. சைபர் பிளானட்டிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவளான விபாஷாவிடம் அகிலன் சவால் விடுத்தான். சரியான பயந்தாங்கோலி தொட நடிங்கி. என்னோட வாழை தூக்கவே திராணி இல்லாத நீ எல்லாம் எனக்கு அடிமையா இருக்க கூட தகுதி இல்ல. ஏண்டா உங்க பூமியில வேற ஆம்பளையே கிடையாதா? இல்ல உங்க பூமியில இருக்கிற எல்லாருமே உன்ன மாதிரி தானா? போதும், நிறுத்து விபாஷா. யாரையும் அவங்களோட லுக்க வச்சு டிசைட் பண்றது ரொம்பவே தப்பு. இன்னும் 2 மாசத்துல உன்னோட கொட்டத்தெல்லாம் அடக்கி என்னோட கால விழ வைக்கிறேன். அப்படி இல்லனா என் வாழ்நாள் முழுக்க உன்னோட அடிமையா இருக்கேன். என்னோட கொட்டத்தை அடக்குறியா? உன்ன மாதிரி பல பேரை நான் பாத்துட்டேன். என்கிட்ட சவால் விட்டவங்க எல்லாம் இப்ப என்னோட வீட்டு பாத்ரூம் கழுவிட்டு இருக்காங்க. அடுத்த மாசத்துல இருந்து அந்த வேலை உனக்கு தான். ரெடி ஆகிற என்று கூறி முடித்துவிட்டு விபாஷா விசில் அடிக்க விசில் சத்தத்தை கேட்டு அங்கு ஒரு வெள்ளை குதிரை அவளை நோக்கி ஓடி வந்தது. அதில் ஏறி அமர்ந்து விபாஷா கிளம்பினாள். அகிலன் மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் தந்தையின் இறப்புக்கு பின் குடும்ப பாரமே அவன் தலையில் விழுந்தது. அவன் வீடே கடலில் மூழ்கி இருந்தது. அந்த வீட்டை மீட்பதற்காக அவனுக்கு 3 கோடி தேவைப்பட்டது. பணத்திற்காக தன் தந்தையின் ஃப்ரெண்ட் மித்ரன் அகிலனை சைபர் பிளானட்டுக்கு டெலிபோர்ட் மூலம் அனுப்பி வைத்தார். பூமியிலிருந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சைபர் பிளானட். இந்த கிரகத்திற்கு அகிலன் சென்றிருந்தான். இந்த பிளானட்டில் வீரம் நிறைந்தவள் விபாஷா. அவள் பூமியிலிருந்து சென்ற இந்த அகிலனை பார்த்து கோழை என்று கூறி அவனை அசிங்கப்படுத்தினாள். அந்த அசிங்கத்தை பொறுக்க முடியாமல் கோபம் கொண்ட அகிலன் அவளிடம் சேலஞ்ச் செய்தான். தொலைதூரத்தில் அவள் சென்று மறைய அகிலனின் கோபம் சற்று குறைந்தது. அவன் தன் மனதுக்குள்ளேயே பேச தொடங்கினான். அடே அரமெண்டல், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நல்லா வாய்க்கடிய சவடால் விட்டுட்ட அந்த பொண்ணுகிட்ட. பூமியில ஒரு எலிய கூட உன்னால பிடிக்க முடியாது. நீ இங்க வந்து ஏலியன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க போற. சுத்தம் எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று தன் மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு ரைடன் நகரத்தை நோக்கி பயணித்தான். ரைடன் நகரத்தில் இருக்கும் அரண்மனையில் தான் பூமியில் இருந்து வரும் அனைவருக்கும் ரூம் அலர்ட் செய்யப்பட்டிருந்தது. ரைடன் நகரத்தில் இருக்கும் அரண்மனையை சென்றடைந்தவுடன் அகிலன் அதிர்ச்சி அடைந்தான். அங்கு சைபர் பிளானட்டின் மிகவும் சக்தி படைத்தவனான மிருகலோச்சன் நின்று கொண்டிருந்தான். அவனை சுற்றி அவனது அடியாட்களும் நின்று கொண்டிருந்தனர். என்ன தைரியம் இருந்தா நீ விபாஷா டார்லிங் கூட சேலஞ்ச் பண்ணிருப்ப. அவ உன்னை பாவம் பார்த்து விட்டுட்டா. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ யாருன்னு தெரியாம நீ சேலஞ்ச் பண்ணிருக்க. இந்த ரைடன் சிட்டிலேயே உன்னை ஃபுட்பால் ஆட போறா என்று சொல்லி மிருகலோச்சன் சிரிக்க வெட்கத்தில் தலைகுனிந்தபடி தனது அறைக்கு செல்ல முடிவெடுத்தான் அகிலன். அப்போது மிருகலோச்சன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. யாரும் இவன் கூட பேசவோ பழகவோ கூடாது. மீறி பேசினீங்கன்னா என்னோட முதல் எதிரி நீங்க தான். யாருக்கெல்லாம் என்னோட எதிரி ஆகணும்னு ஆசையோ அவங்க எல்லாம் இவன் கூட பேசிக்கலாம். சைபர் பிளானட் முழுக்க அகிலனுக்கு எதிராக இருந்தது. ஆனால் அகிலனுக்கோ ஏலியனை கொன்று வீட்டை மீட்கும் கடமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவையில்லாமல் விபாஷாவுடன் சேலஞ்ச் வேறு. அகிலன் இவை அனைத்தையும் யோசித்துக் கொண்டு வேட்டையாட காட்டிற்குள் சென்றான். அப்போது அவனுக்கு ப்ரொஃபசர் மித்ரன் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அகிலா, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏலியன்ஸ்ல 4 டைப் இருக்கு. பிரைமரி ஏலியன்ஸ், மியூட்டன்ட் ஏலியன்ஸ், சாக்ரெட் பிளட் ஏலியன்ஸ். இதுல எந்த டைப்ப நீ வேட்டையாடுறியோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு பணம் கிடைக்கும். அதிக பணம் செகிரெட் பிளட் ஏலியனை கொன்னா தான் கிடைக்கும். இதனை நினைவில் வைத்துக் கொண்டு அகிலன் காட்டிற்குள் சென்று கொண்டிருந்தான். அப்போது அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய கோல்டன் ஆமையை கண்டான். தன் இடுப்பில் வைத்திருந்த வீரபாலை கையில் எடுத்துக்கொண்டு அதன் அருகில் சென்று குத்தினான். அது தங்க நிறத்தில் ஜொலித்தது. ஆனால் அது அந்த ஆமையின் ஓட்டில் பட்டதால் அதற்கு ஒன்றுமாகவில்லை. கோபமடைந்த அந்த ஏலியன் கோல்டன் ஆமை தன் உருவத்தை பெரிதாக்கியது. கூர்மையான பற்களும் பெரிய பெரிய நகங்களும் வைத்துக் கொண்டு பார்க்கவே மிக கொடூரமாக காட்சியளித்தது. அவன் உடம்பில் பல இடங்களில் இரத்த காயமானது. அது அவனை தன் பெரிய நகங்களால் முகத்தை கீறி அவனை கீழே தள்ளியது. அது அவனுக்கு உயிர் பயத்தை காட்டியது. அங்கிருந்து தப்பி ஓடி வந்து ஒரு பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டான். அங்கு அமர்ந்து சற்று இளைப்பாறை கண்களை மூடினான். அவன் கண்முன் அவனது அம்மாவும் தங்கையும் தோன்றினார்கள். உனக்காக இல்லைனாலும் நீ இதை அம்மாவுக்காக செய்யணும் அகிலா என்று தனக்கு தானே உறுதி எடுத்துக் கொண்டு சர்வென்று தன் வீரபாலை எடுத்து அந்த ஆமையின் முன் சென்று நின்றான். அது அவன் அருகில் ஓடி வர இவனும் அதற்கு நிகராய் எதிரில் ஓடினான். ஓடி சென்று அதன் பின்னிருக்கும் ஓட்டில் தாவி குதித்து அதன் கழுத்தை அறுத்து கொன்று விட்டான். உடனே அகிலன் கண் முன்னே ஒரு ப்ளூ டிரான்ஸ்பரண்ட் ஸ்கிரீன் தோன்றியது. அதிலிருந்து ஒரு குரல் பேசியது. இந்த கோல்டன் ஆமையை கொன்றதற்கான எனர்ஜி பாயிண்ட்ஸ் 17. அது மட்டுமல்ல, இந்த தங்க நிற ஆமையை கொன்றதற்காக உங்களுக்கு தங்க உடல் கவசம் கிடைத்துள்ளது. இந்த உடல் கவசம் நீங்கள் உங்களை முழுவதும் அறிந்து கொள்வதற்காக கிடைத்துள்ளது. உடனே அவன் அதை எடுத்து அணிந்து கொண்டான். அந்த தங்க கவசத்தை அணிந்தவுடன் அவன் உடலில் ஏதோ ஒரு இனம் புரியாத மாற்றம் ஏற்பட்டு மிகுந்த வீரத்தோடு அகிலன் காணப்பட்டான். அந்த வீரத்தை அவனால் உணர முடிந்தது. அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தை கொட்டினான். அந்த மரம் வேரோடு சாய்ந்தது. அகிலன் தன் ரூமிற்கு சென்றான். அங்கு சென்றவுடன் தனது ப்ரொஃபசரான மித்ரனுக்கு கால் செய்தான். மித்ரன் சொல்லித்தான் அகிலன் சைபர் பிளானட்டுக்கு வந்தான். அகிலன் மித்ரனுக்கு ஹாலோகிராம் மூலம் கனெக்ட் செய்தான். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா
இங்க கேளு அகிலா. உங்க அம்மாவுக்கு அம்மாக்கு என்னாச்சு சார்? காலையில உன்னோட சித்தப்பாவும் அத்தையும் வந்து உங்க அம்மா கிட்ட இன்னும் 2 மாசத்துல பணம் தரலன்னா வீட்டை விட்டு துரத்திடுவோம்னு மிரட்டிட்டு போயிட்டாங்க. அத பத்தி யோசிச்சு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம். டாக்டர் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு 2 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க சார், உடனே உங்களுக்கு பணத்தை அனுப்புறேன் என்று மித்ரனிடம் பேசி முடித்துவிட்டு ஏலியன்களை வேட்டையாட காட்டிற்கு விரைந்தான் அகிலன். அங்கு சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். நீ என்ன நினைக்கிற? அகிலா விபாஷா கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருவானா? டேய், பிளாக் கிறிஸ்டல் இருந்தா யார் வேணாலும் விபாஷாவை ஜெயிக்கலாம். என்னது பிளாக் கிறிஸ்டலா? ஆமா, அந்த பிளாக் கிறிஸ்டல் சாக்ரட் பிளட் ஏலியன் குள்ள இருக்கு. அந்த ஏலியனை கொன்னு பிளாக் கிறிஸ்டலை எடுக்கதான் நம்ம கிராண்ட் மாஸ்டர் மிருகலோச்சன் போய்கிட்டு இருக்காரு. இதனை கேட்டவுடன் அகிலன் அந்த பிளாக் கிறிஸ்டலை அடைய நினைத்தான். உடனே அந்த சீக்ரெட் பிளட் ஏலியனை கொல்ல காட்டிற்கு விரைந்தான். ஆள் நடமாட்டமே இல்லை. ஏனென்றால் ஏலியன் பூச்சிகள் வரவிருப்பதால் அங்கே ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருந்தது. அதனால் ரைடன் நகரத்து மக்கள் அனைவரும் வீட்டிற்குள் அந்த ஏலியன் பூச்சிகளுக்கு பயந்து கொண்டு ஒளிந்திருந்தனர். அகிலன் இந்த தங்க கவசத்தை அணிந்து கொண்டு செல்லும் வழியில் ஆயிரக்கணக்கான பெரிய ஏலியன் பூச்சிகள் படையெடுத்து நின்று கொண்டிருந்தன. ஒவ்வொன்றாக பறந்து பறந்து இவனிடம் வர இவன் ஒவ்வொன்றையும் தன் வீரவாளால் வெட்டி வீசி எறிந்தான். இவன் வெட்டி வீழ்த்துவதை பார்த்த ஒருவன் இவன் அருகில் வந்தான். வாவ், சூப்பர்! எங்களோட பாஸ் கூட 5 ஏலியன் பூச்சிக்கு மேல கொன்னது கிடையாது. ஆனா நீங்க ஆயிரக்கணக்கான பூச்சியை கொன்னுட்டீங்க. இந்த கிரகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவ விபாஷா. அவளே இப்ப வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. சத்தியமா நீங்க கடவுளோட மறு உருவம், எங்களை காப்பாத்த வந்த தெய்வம். யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பண்ணிருக்கீங்களே, அதுவே எங்க கிரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப். இந்த செத்து போன பூச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை எனக்கு கொடுக்குறீங்களா? எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் என்று மிருகலோச்சனின் அடியாட்களில் ஒருவன் அகிலனிடம் கேட்க தங்க புதையலை கிடைத்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சி அடைந்தான். இந்தா 50 லட்சம். இத போல வேற ஏதாவது ஒரு பெரிய ஏலியனை கொன்னா அதோட பாடி பார்ட்ஸ் எனக்கு வேணும். அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் தான் இந்த 50 lakhs. நான் இந்த கிரகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு என்னால உனக்கு பணம் கொடுக்க முடியும். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அகிலன் அங்கிருந்து கிளம்ப, உங்களை நாங்க எப்படி கூப்பிடுறது? டாலர், என்ன நீங்க டாலர்னு கூப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு அகிலன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். அதன் பிறகு தன் ரூமிற்கு சென்றான். மிருகலோச்சன் மற்றும் அவரது அடியாட்கள் அனைவரும் சீக்ரெட் பிளட் ஏலியனை கொல்வதற்காக காட்டிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர். அவர்களோடு அகிலனும் செல்ல முடிவெடுத்தான். நீ எங்க வர? அங்க நாங்க ஏலியனை கொல்ல போறோம். உன்ன மாதிரி பயந்தாங்குழிக்கெல்லாம் அங்க இடம் இல்ல. ஒழுங்கா இங்க இருக்கிற வேலையை பாரு என்று மிருகலோச்சனின் அடியாட்களில் ஒருவன் அகிலனை அசிங்கப்படுத்த, விடுறா, வந்துட்டு போறா. நம்ம பேக தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, வரட்டும் விடு என்று சொல்லி அகிலனை அழைத்துக் கொண்டு காட்டிற்கு சென்றனர். காட்டிற்குள் சில மணி நேரம் பயணித்த பிறகு அந்த ஏலியன் இருக்கும் இடத்தை சென்றடைந்தனர். திடீரென்று ஒரு மிருகத்தின் சத்தம் கேட்டது. ஒரு மரத்தின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டு எட்டி பார்த்தான் அகிலன். அங்கு அந்த சீக்ரெட் பிளட் ஏலியன் நின்று கொண்டிருந்தது. பார்க்க மிக கொடூரமாக காட்சியளித்தது. குதிரையின் உடம்பும் காட்டெருமை முகமும் காண்டாமிருகத்தின் கொம்பும் பார்க்கவே மிக கொடூரமாக காணப்பட்டது. அதன் கையில் ஒரு ஈட்டி வைத்திருந்தது. அதன் முன் மிக கோபமாக மிருகலோச்சன் நின்று கொண்டிருந்தான். யார் அந்த ஏலியனை கொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெவில் சோல் கிடைக்கும் என்று மிருகலோச்சன் கூறியவுடன் அவனின் அடியாட்கள் அனைவரும் அந்த ஏலியனை எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கினர். அதைக் கண்ட அந்த ஏலியன் கோபத்தில் மிருகலோச்சனின் வாகனத்தை அடித்து நொறுக்கியது. ஆசையா வச்சிட்டு இருந்த என்னோட வண்டியை நீ உடைச்சிட்டல்ல, உன்னை என்ன பண்ற பாரு என்று கோபத்தில் கொதித்தெழுந்த மிருகலோச்சன் அவனது டெவில் சோலை அழைத்தான். அந்த டெவில் சோல் பறந்து சென்று ஒரு ஈட்டியை அந்த ஏலியனின் உடம்பிற்குள் குத்தியது. உடனே அந்த ஏலியன் சுருண்டு கீழே விழுந்தது. அதைக் கண்டு அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றனர். ஏனென்றால் இதுவரை மிருகலோச்சன் இவ்வளவு கோபப்பட்டு அவர்கள் பார்த்ததில்லை. சுருண்டு விழுந்த ஏலியன் மீண்டும் எழ முயற்சிக்க தூரத்திலிருந்து ஒரு கருப்பு ஈட்டி பறந்து வந்து ஏலியனின் உடம்பை 2 துண்டாக்கியது. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் வாயை பிளந்து நின்றனர். அந்த ஈட்டி வந்த திசையை அனைவரும் வியப்புடன் பார்க்க அங்கு ஒரு தங்க உடல் கவசம் அணிந்த ஒருவன் வந்து நின்றான். அது வேறு யாரும் அல்ல, அகிலன் தான். அவன் அந்த ஏலியனை கொன்று டெவில் சோல் மற்றும் பிளாக் கிறிஸ்டலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்து விட்டான். இவை அனைத்தும் அடுத்தடுத்த நொடியில் நடக்க அங்கிருந்த அனைவருக்குமே ஒன்றும் புரியவில்லை. அருகில் சென்று பார்த்தவுடன் அங்கு டாலர் சிம்பல் இருந்தது. யாரா அந்த டாலரு? இவன் எப்படி இங்க வந்தான்? என்னோட பொக்கிஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா இவன் நம்ம சிட்டில தான் இருக்கணும். எனக்கு அது கிடைச்சாகணும். இல்லன்னா உங்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன். தேடுங்க எல்லாரும் என்று மிருகலோச்சன் கோபத்தில் கத்த அவன் அடியாட்கள் அனைவரும் அந்த பிளாக் கிறிஸ்டலை தேட ஆரம்பித்தனர். மறுபக்கம் அகிலன் தன் ரூமில் அமர்ந்து பிளாக் கிறிஸ்டலை பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு அடியால் அகிலனின் ரூம் கதவை திறக்க, ஓ, நீ தான் கிராண்ட் மாஸ்டரோட பிளாக் கிறிஸ்டலை திருடுனதா? உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு.
என்று சொல்லி அவன் மிருகலோச்சனை நோக்கி நடக்க அகிலன் அவன் தலையில் தாக்கி அவனை ஒரு சிறைக்குள் அடைத்தான். அவனுக்கு உணவு கொடுத்துவிட்டு அகிலன் காம்பேக்ட் ரூமிற்கு வந்தான். ஏனென்றால் அன்றுதான் அகிலன் சான்ஸ் செய்த போட்டி நடக்கப் போகிறது. ரைடன் நகர மக்கள் அனைவரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தனர். அவனை நீ அடிக்கிற அடியில திரும்பி அவன் இந்த பிளானட்டுக்கு வரவே கூடாது என்று சொல்லி ஒவ்வொருவரும் அகிலனை கேலி செய்து கொண்டிருந்தனர். இருவரும் போட்டிக்கு எதிரே நின்று தயாரானார்கள். அவர்கள் இடையில் இருந்த வீரவாளை எடுத்து தயாராக நின்றனர். அப்போது விபாஷா திடீரென்று தன் வீரவாளை கீழே போட்டுவிட்டு அகிலனிடம், நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நீ எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? 9th லெவலை வெற்றி பெற்ற விபாஷா அகிலனோடு சண்டை போடாமல் அவனை அவள் டீமோடு இணைய கூற காரணம் என்ன? அகிலன் அவன் அறையில் அடைத்து வைத்திருந்த அடியால் வெளியில் வந்தால் என்ன நடக்கும்? பிளாக் கிறிஸ்டலுக்கு பின் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன? அகிலன் தான் டாலர் என்று அனைவருக்கும் தெரிந்தால் என்ன நடக்கும்? இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில். எபிசோட் 1 பிளானட் சைஃபர். ஆள் இல்லாத பாதாள மெட்ரோ ரயில் நிலையம். அங்கு 20 வயது இளைஞனான அகிலன் அந்த அதிவேக ரயில் ஓடும் பாதையில் தற்கொலை செய்து கொள்வதற்காக நின்று கொண்டிருந்தான். அவனது பொலிவில்லாத முகமும் அழுது சிவந்த கண்களும் அவன் விரக்தியின் உச்சத்தில் இருப்பதை காட்டியது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும். என்னோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முடிவு என்னோட மரணம் தான் என்று நினைத்து சாக துணிந்தவன் தன் உடல் சிதைத்து உயிரெடுக்கப் போகும் ரயிலுக்காக காத்திருந்தான். அந்த பாதாள ரயில் நிலையத்திற்கு மேலே இருந்த சாலையில் மக்கள் திரளாக கூடியிருந்தனர். புது வருடம் பிறக்க இன்னும் 2 நிமிடங்கள் இருந்த நிலையில் வானுயர்ந்த கட்டிடங்களில் வீசப்பட்ட நீல நிற லேசர் ஒளிக்கீற்றுகள் கவுண்ட் டவுனை தொடங்கியது. மக்கள் சாலைகளில் ஒன்று திரண்டு கொண்டாடியபடி புத்தாண்டை வரவேற்க தயாராக இருந்தார்கள். சிறு கேமராக்கள் பொருந்திய எந்திர பறவைகள் குவிந்திருந்த மக்களின் தலைக்கு மேல் பறந்து படம் பிடித்தபடி சென்றது. சாலையோர கேளிக்கை ரோபோக்கள் ஆடியும் பாடியும் மக்களை மகிழ்வித்தன. கலை கட்டிய வான வேடிக்கைகளை சிறுவர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். சிந்தட்டிக் இசைக்கலைவை ஒழித்துக் கொண்டிருக்க மக்கள் ஏகபோக கூச்சலிட்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர். ஹாப்பி நியூ இயர் 2500 என்று அச்சிடப்பட்ட ராட்சத உலோக பலூன் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. கட்டிடங்கள் எங்கும் டிஜிட்டல் திரைகளாலும் அலங்கார விளக்குகளாலும் நிரம்பியிருக்க நகரம் ஜொலித்தது. மக்களின் அறைக்கூவல்கள் ஏனோ அவன் செவிகளுக்கு உரைக்கவில்லை. அவனுடைய சிந்தனை முழுக்க உறவினர்களிடம் தன் அம்மா மன்றாடிய காட்சி மட்டுமே நிலைக்குத்தி நின்றது. இது உங்களுக்கு என்று மக்களின் கோரஸ் தொடர எதிரில் வரும் ரயிலின் வேகத்தினால் அகிலன் நின்றிருந்த இடம் அதிரத் துவங்கியது. ரயிலின் வேகத்தை பார்த்ததும் பயந்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். 4, 3, 2, 1 என்று கோரஸ் தொடர ரயில் பலத்த சத்தத்துடன் தன்னை நெருங்குவதை உணர்ந்தான்.
சட்டென்று அவன் தோள்பட்டையை பிடித்த ஒரு கை அவனை வெளியில் இழுத்து போட்டது. சில நொடிகளில் மின்னல் போல கடந்து சென்றது அந்த அதிவேக புல்லட் ட்ரெயின். மக்கள் அனைவரும் புத்தாண்டை கோலாகலமாக வரவேற்றனர். இருளடைந்த வானம் வர்ண வெடிகளால் மிளிரத் துவங்கியது. ஹே, என்ன காரியம் செய்ய பார்த்த? ஒரு செகண்ட் நான் லேட்டா வந்துருந்தா நீ பீஸா இருப்ப தெரியுமா என்றார் அகிலனை காப்பாற்றியவர். அவர் புரொஃபசர் மித்ரன். அவருக்கு 50 வயதிற்கு மேலிருக்கும். சராசரி உயரம், மூக்கு கண்ணாடி, பார்ப்பதற்கு அவனது கல்லூரி வாத்தியாரை போல இருந்தார். அவர் அணிந்திருந்த ஃபார்மல் சட்டை பேண்ட்டுகள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஆர்வம் இல்லாதவரை போல காட்டியது. என்னை எதுக்கு சார் காப்பாத்துனீங்க? என்ன விடுங்க, நான் சாகணும். நிம்மதியா வாழதான் முடியல, நிம்மதியா சாகவும் விட மாட்டீங்களா என்று சொல்லும் போது அவனது கண்களில் கண்ணீர் தழும்பியது. இந்த வயசுல உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? நீ யாரு? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியான செய்யறேன் என்று கேட்டார் மித்ரன். என் கஷ்டத்தை சொன்னா தீர்த்து வச்சிருவீங்களா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார் என்று கடிந்தான் அகிலன். உடனே மித்ரன் தனது இடது கையை வாயருகே கொண்டு வந்து, ரூபி அவனை ஸ்கேன் பண்ணு என்று கட்டளையிட அவர் கையில் கட்டியிருந்த வாட்ச் ஒரு மினி ரோபோட்டாக மாறி பறந்து வந்து அகிலனின் எதிரில் மிதந்தது. அகிலன் அதை வினோதமாக பார்த்தார். சிறு தட்டானை போல சிறகடித்த அந்த மினி ரோபோ அவனை ஸ்கேன் செய்து புரொஃபசர் மித்ரனின் முன்பு ஒரு டிஜிட்டல் திரையை விரித்து அகிலன் பற்றிய விவரங்களை காட்டியது. அதில் அவனது தந்தை ஸ்டார் குரூப் நிறுவனத்தின் முன்னாள் முதலாளி ராஜரத்தினம் என்பதை கவனித்தார். ராஜரத்தினத்தோட பையனா நீ? நான் புரொஃபசர் மித்ரன். உன் அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும். நான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்டுக்கு உன் அப்பா ஒரு பெருந்தொகையை நன்கொடையா கொடுத்திருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் என்று கூறினார். அவர் தன் தந்தையை பற்றி கூறியதை கேட்க அவனுக்கு ஆறுதலாகியிருந்தது. ஆனா அவரோட பையனை நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சு அகிலன் என்று கேட்டார் மித்ரன். துரோகம், அதான் என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சு. எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எங்க சொந்தக்காரங்க ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இப்ப நாங்க தங்கியிருந்த வீடு மட்டும்தான். நாளைக்கு அதையும் எங்க கிட்ட இருந்து பறிச்சிடுவாங்க. நாளைக்கு அம்மா தங்கச்சியோட நடுத்தருல நான் நிக்க போறேன்னு நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுது சார். அம்மாவுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம அவங்க தினைக்கும் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. நான் எல்லாம் வாடுறத வேஸ்ட் சார். அதான் என் முடிவை நானே தேடிக்கிட்டேன் என்று அவன் அடக்கி வைத்திருந்த மனக்குமுறல்களை அவரிடத்தில் கொட்டி தீர்த்தான். மித்ரன் மெல்லிதாக புன்னகைத்தபடி, என்னதான் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து மனுஷனோட வாழ்க்கையை மேம்படுத்தினாலும் மனுஷன் எப்பவுமே உணர்ச்சி பெருக்கெடுத்த ஒரு முட்டாளாதான் இருப்பான். அப்போ பணம் தான் உன்னோட பிரச்சனை இல்லையா என்று கேட்க, ஆம் என்று தலையசைத்தான் அகிலன். தன் பேண்டின் பின் பாக்கெட்டில் இருந்த கிரெடிட் கார்டை எடுத்து அவன் முன் நீட்டினார். இது என்னோட பேங்க் கிரெடிட் கார்டு, லைஃப் டைம் ஆக்சசபிள். இதுல இருந்து நீ எவ்வளவு வேணும்னாலும் பணம் எடுத்துக்கலாம். இதை பயன்படுத்தி உன் குடும்ப பிரச்சனையை சரி செஞ்சுக்கோ என்றார் மித்ரன். குழப்பத்துடன் அகிலன் அதை கையில் வாங்க போக மித்ரன் அதை தன் பக்கம் இழுத்துக் கொண்டார். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்காக ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும். நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு வந்தா உனக்கு தேவையான பணத்தை நான் ஒரே பேமெண்டா கொடுக்குறேன். இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் இதை நீ எடுத்துக்கலாம். உன் குடும்பத்தை காப்பாத்த இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு அமையாத அகிலன். இப்ப முடிவை நீதான் எடுக்கணும் என்றார் மித்ரன். சற்று யோசித்தவன், என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போறேன் என்று உறுதியளித்து மித்ரன் கையிலிருந்து கிரெடிட் கார்டை பெற்றுக்கொண்டான். குட், என்னோட விவரங்கள்லாம் அந்த கார்ட்லயே இருக்கும். இன்னும் 2 மணி நேரத்துல நீ என் லேப்ல இருக்கணும். நேரம் தவறுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது என்று சொல்லியபடி இடது கையை உயர்த்த மிதந்து கொண்டிருந்த மினி ரோபோ அவரது மணிக்கட்டில் வந்து அமர்ந்து வாட்சாக மாறியது. அகிலன் அந்த கிரெடிட் கார்டை பார்க்க புரொஃபசர் மித்ரன் சயின்டிஸ்ட் என்று அச்சிடப்பட்டிருந்தது. ஹாப்பி நியூ இயர் அகிலன், லேப்ல சந்திப்போம் என்று அகிலனிடம் விடைபெற்று சென்றார் மித்ரன். சாலையோரம் அமைந்திருந்த ஏடிஎம் மிஷினில் கார்டை பொருத்தி தனக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொண்டார். இப்போதுதான் புரொஃபசர் மித்ரன் மீது முழு நம்பிக்கை வந்தது அகிலனுக்கு. உற்சாகத்துடன் வீட்டிற்கு விரைந்தான். வீட்டில் தங்கை உடைந்த பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருக்க சமையல் அறையில் அம்மா கழுவிய பாத்திரங்களை துடைத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள். வேகமாக உள்ளே வந்த அகிலன் அம்மாவிடம் சென்று அவளை ஹாலிற்கு அழைத்து வந்தான். அம்மா, ஒரு நிமிஷம் என் கூட வாம்மா. என்ன அகிலா, என்ன ஆச்சு?
ஹாலிற்கு வந்ததும் அவனிடமிருந்த பணத்தை அம்மாவிற்கு காண்பித்தான். அம்மா வியப்பில் வாயடைத்து போனார். ஏது உனக்கு இவ்வளவு பணம் என்று ஆர்வமாக கேட்டாள். எதர்ச்சியா அப்பாவோட நண்பரை ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட நம்ம குடும்ப கஷ்டத்தையும் சும்மா சொன்னேன். சட்டுன்னு அவரோட கிரெடிட் கார்டை எடுத்து என் கையில கொடுத்து இதுல இருந்து பணம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம நல்ல சம்பளத்தோட எனக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்திருக்காரு. அந்த வேலைக்கான முன்பணம் தான் இது, எடுத்துக்கோ, எல்லாம் உனக்குதான் என்று அகிலன் சொல்ல அம்மா சற்றே குழம்பினாள். தங்கையோ அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்து தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அம்மா, நான் உடனே கிளம்பணுமா? வரத்துக்கு 2-3 மாசம் ஆயிடும். அது வரைக்கும் இந்த கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. செலவுக்கு இதுல இருந்து பணம் எடுத்துக்கோங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த வீட்டை அடுத்தவங்க எடுத்துக்க ஒரு நாளும் நான் விட மாட்டேன் என்று அகிலன் கூறிய நம்பிக்கை வார்த்தைகளை கேட்டு அம்மா நெகிழ்ந்தாள். ஏக்கம் நிறைந்த அம்மாவின் கண்களை பார்க்கும்போது அவனுக்குள் குற்ற உணர்ச்சி குத்தூசியாய் குத்தியது. நம்மளையே நம்பியிருக்கிற குடும்பத்தை விட்டு சாக துணிஞ்சது எவ்வளவு பெரிய கோழத்தனம் என்று எண்ணி வெட்கப்பட்டான். அம்மாவும் தங்கையும் வாசலில் நிற்க அவர்களிடம் விடைபெற்று புறப்பட்டான் அகிலன். புரொஃபசர் மித்ரனின் லேப் இருக்கும் கட்டிடத்தை வந்தடைந்தான் அகிலன். தானியங்கி கண்ணாடி கதவுகள் அவனை உள்ளே நுழைய அனுமதித்தது. வரவேற்பறையில் நின்றிருந்த ஜீனோ என்னும் மனித உருவம் கொண்ட ரோபோ, வணக்கம் அகிலன், உங்கள் வருகைக்காக புரொஃபசர் மித்ரன் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறி அவனை வரவேற்றது. அகிலன் அந்த ரோபோவை பின்தொடர்ந்து சென்றான். அங்கு மித்ரன் ஒரு பெரிய இயந்திரத்தை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த இயந்திரத்தை சுற்றி மின்கம்பிகளும் சிக்கலான வயர்களும் பெரிய வளையங்களும் நடுவே ஒரு நாற்காலியும் கொண்டிருந்தது. அகிலன் உள்ளே வருவதை கண்டதும், வா அகிலன், உன்னோட ரைட் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு என்றார் மித்ரன் ஆர்வத்துடன். நான் எங்க போகணும்னு நீங்க சொல்லலையே என்று யோசிக்காமல் கேட்டான் அகிலன். மித்ரன் அவர் முன்னிருந்த நவீன கணிப்பொறியில் ஒரு பொத்தானை அழுத்த ஒரு பெரிய ஹாலோகிராபிக் திரை அவர்கள் முன்விரிந்தது. அதில் மனிதர்கள் வாழும் பூமியைப் போல பல கிரகங்கள் இருப்பதை அகிலன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். புரொஃபசர் அதில் பூமியைப் போல அச்சு அசலாக இருந்த ஒன்றை பெரிதுபடுத்தி காட்டி, இதுதான் பிளானட் சைஃபர், நம்ம பூமி மாதிரி இணை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பூமி. இது மனித இனத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த கிரகத்துக்கு தான் நான் இப்போ ஒன்று அனுப்ப போறேன் என்றார் மித்ரன். அகிலன் ஆச்சரியத்துடன் அந்த ஹாலோகிராபிக் திரையை பார்த்து கொண்டிருக்க மித்ரன் தொடர்ந்தார். இந்த பூமி அழிய தொடங்கி ரொம்ப காலம் ஆச்சு அகிலன். மனித இனத்தால அதிக காலம் இந்த பூமியில வாழ முடியாது. இந்த உலகமே அழிஞ்சாலும் மனித இனம் வாழணுங்கிறதா என்னோட கனவு. ஏற்கனவே டெலிபோர்ட் பண்ணி அந்த கிரகத்துக்கு ஒரு டேட்டா கலெக்டிங் டிவைஸ் அனுப்பியாச்சு. அந்த டிவைஸ்ல ஏற்பட்ட ஒரு சின்ன கோளாறுல அங்கிருந்து எனக்கு எந்த தகவலும் ரிசீவ் ஆகல. அதனால நீ அந்த கிரகத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த டிவைஸை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும் என்று அகிலனை இங்கு கொண்டு வந்ததற்கான காரணத்தை சொல்லி முடித்தார். அகிலனை அந்த நாற்காலியில் அமர்த்தினார். அதன் பின் எந்திரம் இயங்கும் போது அவன் பயத்தில் வெளியே வராமல் இருக்க நாற்காலியில் பொருத்தப்பட்ட பெல்ட்டுகளால் அவனின் கை மற்றும் கால்களை கட்டினார். குட்டி துப்பாக்கி போன்ற ஒன்றை வைத்து அகிலன் கழுத்தில் அழுத்த அது அவன் கழுத்தினுள் ஜிபிஎஸ் சிப்ஸை பொருத்தியது. புரொஃபசர் மித்ரன் பாதுகாப்பு அறைக்கு சென்று இயந்திரத்தை தொடங்க தயாரானார். அகிலன், உன்னோட மிஷன் ரொம்ப சிம்பிள். நீ அந்த கிரகத்துக்கு போய் டேட்டா கலெக்டிங் டிவைஸை கண்டுபிடிச்சு அதை ஆக்டிவ் பண்ணணும். அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதும் இதே போல ஒரு போர்ட் அங்க திறக்கும். அது மூலமா நீ திரும்பி இங்க வந்துடலாம். நீ ரெடியா என்று கேட்டார் புரொஃபசர். அகிலன் பதட்டத்துடன் ரெடி என்று தலையசைத்தான். புரொஃபசர் மித்ரன் கணிப்பொறியில் ஒரு சிகப்பு நிற பொத்தானை அழுத்த மிஷின் இயங்க தொடங்கியது. அதனை சுற்றியுள்ள வளையங்கள் மேலும் கீழுமாக சுற்றியது. மெல்ல மெல்ல இயந்திரத்தின் வேகம் கூடிக்கொண்டே போக அகிலனின் கண்கள் விரிந்தன. தனக்குள் கதிர்வீச்சு ஊடுருவி உடல் லேசாகி மிதப்பதைப் போல உணர்ந்தான். அவனின் தலைக்கு மேல் குவிந்த மின்காந்த சக்தி ஒரு மின்சார வாசலை உருவாக்கியது. அதிலிருந்து வந்த செயற்கை மின்னல்கள் அவனை தாக்க அவனது உடல் காற்றில் கரைய தொடங்கியது. அவனும் உடல் நடுங்கி சுயநினைவை இழக்க ஆரம்பித்தான். இயந்திரத்தின் வேகம் உச்சம் தொட ஒரு பெரிய வெள்ளை வெளிச்சம் தோன்றி மறைந்தது. மித்ரன் கண்களை மூடிக்கொண்டார். இயந்திரத்தின் வேகம் குறைந்தது. மித்ரன் மெல்ல இயந்திரத்தை பார்க்க அங்கு அகிலன் இல்லை. அவர் முன்னால் இருந்த திரையில் Teleportation to Planet Cyber Success என்று காட்டியது. எஸ் எஸ், நான் சாதிச்சிட்டேன். பல ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு அப்புறம் இது சாத்தியமா இருக்கு என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் இருந்த ரோபோட் ஜீனோ, அகிலன் திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என்று தகவலை மித்ரனுக்கு தெரிவித்தது. வில்லத்தனமாக சிரித்த மித்ரன்,
அவனால திரும்பி இந்த பூமிக்கு வரவே முடியாது. அவனை அந்த கிரகத்துக்கு அனுப்புற வழி மட்டும்தான் நமக்கு தெரியும். அவன் திரும்பி வரத்துக்கு ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அகிலன் என் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சோதனை எலி, அவ்வளவுதான். எப்படியும் போக போற உயிர் தானே, அது நமக்காக போகட்டும். என்று சிரித்தார் மித்ரன். அப்போது லேபிற்குள் நுழைந்தால் மித்ரனின் மகள் பிரெனெல்லா. மித்ரனைப் போலவே அவளும் கால பயணம் பற்றிய ஆராய்ச்சியில் ஆர்வமுள்ளவள். எனவே அதற்கான படிப்பை தேர்ந்தெடுத்து படித்துக் கொண்டிருக்கும் கல்லூரி மாணவி. அகிலனும் பிரெனிலாவும் கல்லூரி நண்பர்கள். பிரெனிலா அகிலனை ஒரு தலையாக காதலித்து வந்தாள். ஆனால் குடும்ப கடன் காரணமாக தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான் அகிலன். பிரெனிலா லேபிற்கு வந்து அகிலன் பற்றிய விவரங்கள் கம்ப்யூட்டர் திரையில் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தாள். தன் தந்தை அகிலனை ஏதோ விபரீத ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டாள். அப்பா, அகிலனை என்ன பண்ணீங்க? அவன் கஷ்டத்துல இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அவன் டீடைல்ஸ் உங்ககிட்ட கொடுத்தேன். அவனுக்கு என்ன ஆச்சு? அகிலன் எங்க என்று உள்ளே வந்தபடி கேட்டாள். ப்ரொஃபசர் நிதானமாக, பிரெனிலா, அகிலனை நான் ஒரு சேஃபான இடத்துக்கு தான் அனுப்பியிருக்கேன். அங்க அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்று மெல்லிதான புன்னகையுடன் கூறினார் மித்ரன். இல்ல, ஏதோ தப்பு பண்றீங்கப்பா. நான் அகிலனை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவனுக்கு மட்டும் ஏதாவதுனா உங்களை சும்மாவே விட மாட்டேன் என்று கோபப்பட மித்ரன் சிரித்தபடி, என்னம்மா மிரட்டுறியா? நான் மட்டும் காப்பாத்தலனா அவனோட உடம்பா கூட நீ உருப்படியா பார்த்திருக்க முடியாது. அவனுக்கு நான் மறுஜன்மம் கொடுத்திருக்கேன், அதுவும் வேற உலகத்துல. இனிமே அதுதான் அவனுடைய உலகம் என்று அந்த திரையை சுட்டிக்காட்டி வில்லத்தனமாக சிரிக்கிறார். பிரெனிலா அந்த ஹாலோகிராபிக் திரையினை பார்க்க அதில் சைபர் கிரகம் மெல்ல சுற்றி கொண்டிருந்தது. அகிலன் மயக்கம் தெளிந்து மெல்ல எழுந்து நின்றான். தான் ஒரு அடர்ந்த காட்டில் இருப்பதை உணர்ந்தான். அவன் கையில் புதிதாக ஒரு வித்தியாசமான பிரேஸ்லெட் இருப்பதை கவனித்தான். அதை அவன் கையிலிருந்து நீக்க முயன்ற போது சட்டென அந்த பிரேஸ்லெட்டை சுற்றி ஒரு மந்திரபடி தோன்றி அவன் முன் ஒரு மாய திரையை விரித்தது. அதை கண்டு வியப்பில் ஆழ்ந்தவனுக்கு அந்த மாய திரையில் பரிணாம வளர்ச்சி சைபர், ஆத்ம சக்தி சைபர், ஆயுதம் சைபர், கவசம் சைபர், உயிரணுக்கள் சைபர் என அனைத்திலும் காட்டியது சைபர் என்று. மறுபடியும் லேபில் பிரெனிலா தன் தந்தை மித்ரனின் துரோகத்தை தாங்க முடியாமல் மனமுடைந்தாள். பிரெனிலா வந்த அழுகையை அடக்கியபடி உணர்ச்சி வேகத்துடன், நீங்க இவ்வளவு மோசமானவராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. உங்களை நம்பி வந்தவனுடைய வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்களேப்பா. உண்மையிலே நீங்க கிரேட்பா. இதுக்கு நீங்க அவனை ட்ரெயின்லயே அடிபட்டு சாக விட்டுருக்கலாம் என்றாள். மித்ரன் கோபமாக, பிரெனிலா, இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது. பிளானட் சைஃபரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இது என்னோட பல வருஷ கனவு. பிரெனிலா, நியாயமா சொல்ல போனா சாக கிடந்தவனுக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கேன். சைபர் கிரகம் ஒரு கற்பனை கனவு உலகம். சாகா வரத்தோட கடவுளுக்கு நிகரான வாழ்க்கை இருக்காங்க. அதை அடைகிறதுக்கு அவனுக்கு வேண்டிய ஒரே தகுதி வேட்டையாடுறது மட்டும்தான். பிரெனிலா மித்ரன் மீது கோபமாக, அவன் திரும்பி வர வாய்ப்பே இல்லையா? மித்ரன் மெல்லிய புன்னகையுடன், ஒரு வழி இருக்கு, ஆனா அது என் கையில கிடையாது பிரெனிலா. உன் அருமை காதலன் பூமிக்கு திரும்பி வரணும்னா அவன் ஒரு மாவீரன் ஆகணும். பல மிருகங்களை வேட்டையாடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சைபர் உலகத்துக்கே தலைவன் ஆகணும். முடியுமா அகிலனால? ஒரு சாதாரண பண பிரச்சனைக்கு பரலோகம் போகணும்னு கிளம்புனவன் அங்க இருக்கிற மாய சக்திகள் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன ஆக போறானோ. மித்ரன் ஜீனோவிடம் கேட்டார், நீ என்ன நினைக்கிற ஜீனோ? அகிலன் திரும்ப வந்துடுவானா? ஜீனோ ஒரு சில டேட்டாக்களை அதனுள் ஆராய்ந்து விட்டு தன் கம்ப்யூட்டர் குரலில் 99% அகிலனுக்கு அந்த கிரகத்தை விட்டு வெளியேற வாய்ப்பில்லை என்றது. மித்ரன், அப்ப அகிலனுக்கு 1% தான் சான்ஸ் இருக்கா? சூப்பரா இருக்குல்ல கேட்கவே. 1%. படங்கள்ல வர மாதிரி உயிர் பிழைப்பானா அகிலன்? பிரெனிலா உடனான காதல் ஒன்று சேருமா? பூமிக்கு வருவானா அகிலன்? இல்ல சைபர்லயே சாவானா என்று காமெடியாக கூறி பலமாக சிரித்தார் மித்ரன். தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள். கிபி 2500